Hello guys, welcome back to the channel. Road Race உங்களை வரவேற்கிறேன். ஸோ இந்த வருஷம் ரிமைனிங் மந்த்ஸ் ஆஃப் தி இயர்ல கண்டிப்பா என்னென்ன புது கார்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் குவிக்கா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் மாருதி சுசுகியோட செலீரியோ வந்து செகண்ட் ஜெனரேஷன் கண்டிப்பா இந்த வருஷம் லான்ச் ஆக போகுது. அந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற மற்ற பட்ஜெட் மாருதி மாடல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சேம் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் வந்து அண்டர்பின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு லைட் வெயிட்டான சாசியை வந்து கொடுக்கும், ஆல்சோ பெட்டர் ஃபியூல் எக்கானமி கொடுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்ம்னால செகண்ட் ஜெனரேஷன் மாருதி சுசுகி செலீரியோ வந்து உங்களுக்கு ஓவரால் டைமென்ஷன்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் இந்த வண்டியில் டாப் அண்ட் வேரியன்ஸில் டச் ஸ்க்ரீன் ஃபைவ் சிஸ்டம்லேருந்து ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்பிள் ஆண்ட்ராய்டு கனெக்டிவிட்டி இருக்கும். கண்டிப்பாக இந்த வண்டியில் உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் கே சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் கொடுப்பாங்க. ஆல்சோ உங்களுக்கு ஒரு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுப்பாங்க. அந்த 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 67-68 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 1.2 லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 83 ஹார்ஸ் பவர் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வண்டி நல்லா பட்ஜெட்டாக பொசிஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாருதியோட பெரிய லான்ச் இந்த வருஷம் இதுதான். அதுக்கப்புறம் நம்ம ஹுண்டாய் பார்ப்போம். ஹுண்டாய் வந்து அல்கசார் ஆல்ரெடி லான்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்னால தள்ளி போச்சு. இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் லான்ச்சஸ் இந்த வருஷம். பிகாஸ் இந்த லாஸ்ட் 2 மாதத்தில் நிறைய வண்டி வர மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே வந்து தள்ளி போகுது பேண்டமிக்னால. ஸோ இந்த வண்டி அல்கசார் வந்து கண்டிப்பாக ஜூனில் லான்ச் ஆகிடும். அல்கசார் வந்து ஹுண்டாய் கிரெட்டாவோட ஒரு 7 சீட்டர் வெர்ஷன். ஸோ கிரெட்டா விட ஓவரால் லென்த் பெருசு, ஓவரால் வீல் பேஸ் பெருசு. ஸோ இன்டீரியர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசு. கண்டிப்பாக 6 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் கான்ஃபிகரேஷன்ஸில் ஆஃபர் பண்ணுவாங்க. எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிலான சேஞ்சஸ் இருக்குது கிரெட்டா கூட கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல், 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின்ஸ் கொடுப்பாங்க. கிரெட்டா மாதிரியே மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 13 ஒரு 20 லேக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டி டாடா சஃபாரி அண்ட் MG ஒரு ஹெக்டர் ப்ளஸ் வந்து கண்டிப்பாக ரைவல் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் பெரிய லான்ச் இந்த வருஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட XUV700 வந்து இப்போ இருக்க XUV700 வந்ததையும் இப்போ இருக்கிற XUV500 வந்து டெம்பரரி டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. பிகாஸ் அது அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகுது. ஆனால் அது வரைக்கும் இன்னும் 3 இயர்ஸ் ஆகும். ஸோ XUV700 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற XUV500ஓட சேம் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணப்பட்டது. பட் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அந்த மோனோகாக் சாசி வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ரொபோர்ஷன்ஸ் பெருசாக இருக்கும். இன்டீரியர் நல்ல ஒரு ரூமியான இன்டீரியர், ஆல்சோ ப்ரீமியமான இன்டீரியர். பிகாஸ் அதில் ஒரு பெரிய 10 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஃப்ரேம் சிஸ்டம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய 10 இன்ச் ஸ்க்ரீன். ஸோ 2 பெரிய 10 இன்ச் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. லைக் ரேடார் பேஸ் பண்ணப்பட்ட அடாஸ் பேஸ் பண்ணப்பட்ட உங்களுக்கு சேஃப்டி அண்ட் டிரைவர் சிஸ்டம்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் வந்து லேன் கீப் அசிஸ்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்க போகுது அந்த வண்டி. அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற XUV500 விட ஒரு நல்ல எவல்யூஷனாக இருக்கும், அப்கிரேடு. ஸோ இது ஒரு பெரிய லான்ச், எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட லான்ச். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் டைம் லான்ச் ஆகும். என்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது 2.2 லிட்டர் எம்ஹாக் டீசலும், ஒரு புது 2 லிட்டர் எம்பால்கன் பெட்ரோலும் கொடுப்பாங்க. ஸோ மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டாக் அண்ட் மோட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ டாப் அண்ட் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீலர் ஆல் வீலர் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸ்கோடா கிட்ட இருந்து 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவோட புது ஜென்ரேஷன் ஆக்டேவியா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்கோடாவோட பிளான்ட்டில், ஸ்கோடா ஃபோக்ஸ்வாகன் பிளான்ட்டில். ஸோ அந்த வண்டி ஆல்ரெடி லான்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்கோடாவோட டாப் லான்ச்சு ட்விட்டரில் ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வண்டிக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் நிறையா இருக்கும். பிகாஸ் அது புது பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணப்பட்டது. ஆல்சோ உங்களுக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆல்சோ உங்களுக்கு ஒரு புது என்ஜின், புது பெட்ரோல் இன்ஜின் அந்த வண்டியில் வரப்போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கோடாவில் இன்னொரு பெரிய பிகாஸ் லான்ச் ஸ்கோடாக்கு இந்த வருஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடாவோட குஷாக், அது ஒரு மிட் சைஸ் SUV, அதாவது கிரெட்டா, MG ஹெக்டர், டாடா ஹேரியர், அப்புறம் கியா செல்டோஸ் ரைவல் பண்ண போகிற ஒரு 5 சீட்டர். ஸோ அந்த வண்டி உங்களுக்கு MQB A0iN பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணப்பட்டது. ரொம்ப ஹெவிலி லோக்கலைஸ் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வரதுனால உங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஸ்கோடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 பில்லியன் யூரோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்காக. ஸோ இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணப்பட்ட முதல் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷாக் தான். ஸோ குஷாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோலும் 1 லிட்டர் டர்போ பெட்ரோலும் கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு 7 ஸ்பீட் DSG கொடுப்பாங்க. அப்புறம் 6 ஸ்பீட் டாக் அண்ட் மோட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த வண்டி ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோக்ஸ்வாகனோட டைகன், அதாவது ஸ்கோடா குஷாக பேஸ் பண்ணப்பட்ட ஃபோக்ஸ்வாகன் மிட்சைஸ் SUV அது. ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குஷாகில் இருக்க மாதிரி 1 லிட்டர் டர்போ பெட்ரோலும் 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோலும் தான் அந்த வண்டியில் இருக்கும். ஆல்சோ சிமிலர் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் 2 வண்டியும் சேம் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணப்பட்டது. ஸோ அந்த வண்டி ஃபோக்ஸ்வாகனுக்கு இப்போ ரீசெண்டாக எந்த பெரிய புது லான்ச்சஸுமே இல்லாதனால அந்த வண்டியும் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன்.
ஸோ அந்த வண்டியோட லான்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் உங்களுக்கு பூஷாக்கு வந்து ஜூன் வரும்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் அந்த டைம், அதாவது ஃபெஸ்டிவ் சீசன் டைமில் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பிக் லான்ச்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ மர்சிடிஸ் இப்போ நேற்றுக்கு தான் வந்து முன்னாடி தான் வந்து உங்களுக்கு ஜிஎல்ஏவோட புது ஜென்ரேஷன் லான்ச் பண்ணாங்க. ஆடியோட ஈட்ரான் எலக்ட்ரிக் எஸ்யூவி கண்டிப்பாக இந்த வருஷம் இந்தியாவில் லான்ச் ஆகுது. Volkswagen கேட்டிருந்து உங்களுக்கு இன்னொரு லான்ச் எதுனா டிகான் ஃபேஸ் லிஃப்ட். ஸோ இது வந்து ஒரு 5 சீட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஷோகேஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பண்ணிட்டாங்க ஜஸ்ட் லைக் டாகின் மாதிரியே வந்து உங்களுக்கு இமேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு ஒரு புது 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினில் தான் ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ பழைய இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் டீசல் இருந்துச்சு, டர்போ டீசல் இருந்துச்சு, அது இனிமேல் கிடையாது. ஸோ Volkswagen Skoda லைன் அப்புறம் இனிமேல் இப்போ டீசலே கிடையாதுங்க, as simple as that. ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீப் காம்பஸ் அண்ட் நம்ம Hyundai Tucson வந்து ரைவல் பண்ணோம். ஸோ இந்த வண்டி அப்புறம் ப்ரீமியமாக பொசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see எப்படி பொசிஷன் பண்ண போகிறாங்கன்னு. மேனுவல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see அது எப்படி இருக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் சிட்ரனோட அடுத்த 2வது வண்டி ஃபார் இந்தியா வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா C3 காம்பேக்ட் எஸ்யூவி. ஸோ இந்த காம்பேக்ட் எஸ்யூவி இந்த வருஷம் அதாவது கமிங் மந்த்ஸில் வந்து அன்வீல் பண்ண போகிறாங்க, குளோபல் டெபியூ. ஆல்ரெடி அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட லைக் 3D மாடல் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, ஐ மீன் லீக் ஆச்சு. ஸோ அதை வச்சு வந்து இப்போ சிட்ரன் லேட்டஸ்ட் டிசைன் ஃபிலாசபி, குளோபலில் ஃபாலோ பண்ணுற அந்த டிசைன் ஃபிலாசபியை பேஸ் பண்ணப்பட்ட அந்த வண்டி. ஸோ அது பார்க்க நல்லா இருக்கு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா CP பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணப்பட்டது. 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் கொடுப்பாங்க. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு ஒரு ஜீப் காம்பேக்ட் எஸ்யூவி வந்து ஸ்பான் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் ஒரு 1 or 2 years அவே, அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ இந்த வண்டியோட இந்த வருஷம் கண்டிப்பாக அன்வீல் பண்ணிடுவாங்க. லான்ச் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசி நவம்பர் டிசம்பரில் இருக்கலாம், இல்லை வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக, இல்லை அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வருஷம் வரப்போகிற கார்ஸ், மோர் தென் 10 கார்ஸ். ஸோ டோன்ட் பிலீவ் இன் புல்ஷிட் ரூமர்ஸ். நான் வந்து சுரேந்தர், நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஜர்னலிஸ்ட். ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் will be authentic, as simple as that. So thanks for watching. Bye bye, take care.